பிருத்வி, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் இங்க தானே இருக்கேன். அது வந்து ஆக்சுவலி விருந்தாளிங்களுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்பட்டுச்சு. அதான் இந்த பாக்ஸை கொஞ்சம் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு மோனிஷா, நான் தப்பா எதுவும் பேசின மாதிரி எனக்கு தோணல. சரி, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எதுக்குன்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா எங்க கரனுக்கு வைரம் மாதிரி ஜொலிக்கிற பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க. எங்க கரண் இருக்கானே, அவன் லட்சத்துல ஒருத்த வைரம். இவனுக்கு பொண்ணுங்கெல்லாம் ரத்தத்துல காதல் கடிதம் எழுதுவாங்க. அட நீ இல்ல, இவனுக்கு மிஸ் இந்தியா கூட கிடைப்பாங்க. சரி, ஏதோ உன்ன மாதிரி கல் நெஞ்ச. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மாணிக்கம் வைரம்ன்ற மாதிரி கல் நெஞ்சக்காரி கூட கல்யாணம் நடக்குது. அது கொஞ்சம் நல்லா நடக்கலாம்ல. கல்யாணத்தோட பாரம்பரியத்தை எல்லாம் கடைப்பிடி. கல்யாண பொண்ணா முகத்தை மூடிக்கோ, அதுக்கப்புறம் மணமடையில உக்காந்துக்கோ. அப்படியா? நீங்க இதத்தான் சொல்லணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு சுத்தி வளைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது என்னோட வழக்கமா. நான் எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லவே மாட்டேமா. சரளாக்கா என்ன பல முறை செல்லம்மா ஜிலேபின்னு கூப்பிடுவாங்க. இல்ல சரளாக்கா? இத இப்படிதான் முகத்தை மறைச்சிக்கிட்டு உக்காரணும். போய் உக்காரு. பிரீதாவும் ரிஷபும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்கன்னு நம்புறேன். I think all the wires are connected, no? அக்கா, ரிஷப் சார், கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமே அவங்க பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் And projector? போட்டேன். மோனிஷா ஓடி வரும்போது ரித்விக்க அவ பாப்பால, அப்போ கண்டிப்பா அது ரித்விக்குன்னு தான் அவளுக்கு தோணும். அந்த அளவுக்கு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் ரிஷப் சார். Fantastic, Shruti. தேங்க்யூ ரிஷப் சார். ஸ்ருதி, இங்க பாரு, சத்தமே கேட்கல. ஏதோ குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். வயர் சரியா இருக்கான்னு பாரு. அது எப்படி கேட்காது? தெரியலையே, பாரு, ஹெட்போன்ஸ்ல சத்தமே கேட்கல. ஸ்ருதி, நிஜமாவே சத்தம் வரலையே. என்ன சார் சொல்றீங்க? நீங்க 2 பேரும் நீங்களும் கேளுங்க. நான் வால்யூம் வைக்கிறேன். இப்ப கேக்குதா? தெரியுது. இல்ல, இப்ப கேக்குது. வேலை முடிஞ்சதுல சரி, நான் மத்தவங்க இருக்கிற இடத்துக்கு போறேன். சரியா? சரி சரி, பரவாயில்ல. தேங்க் காட், இது இப்போ சரியாயிடுச்சு. ஓகே, இருங்க நான் காட்டுறேன். இப்போ ரூம் தெரியுதுல? இங்க பாருங்க. இங்க இங்க நம்ம ப்ரொஜெக்டர்ல மோனிஷா, ரித்விக பாப்பா, பிரீதா. அப்புறம் நான் உங்ககிட்ட உன்னை கன்ஃபெஸ் பண்ணணும். என்ன? இதுதான். ஓகே. ஓம் மாணிக்க வல்லியே போற்றி போற்றி. பண்டிதரையா, உங்களை இடையில தடுக்கிறதுக்காக மன்னிச்சிடுங்க. ஆனா நீங்க ஏன் மந்திரத்தை இவ்வளவு அவசரமா சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த மந்திரம்லாம் மோனிஷாவுக்கும் கரண்க்கும் கூட எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன்.
நீங்க மந்திரத்தை கொஞ்சம் நிதானமா சொன்னீங்கன்னா கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கூட கொஞ்சம் மந்திரம் புரியும்ல. சரி. எனக்கு தெரியும் இந்த ஆண்டி வேணும்னே மந்திரத்தை ஸ்லோவா படிக்க சொல்றாங்க. அதுவும் இந்த கல்யாணம் நடக்காம இருக்க. சரி பரவாயில்ல, எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணுங்க. இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. கரண் என் கழுத்துல தாலி கட்டதான் போறாரு. பிரீதா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டா போல இருக்கே. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. என்னதான் பண்ண போறாங்க? அட ஏண்டா முகத்தை மறைக்கிற? அட அட இந்த பிரகாசமான முகத்தை காட்டு பாடுற. செம்ம ஐட்டமா இருக்கடா. ஐ மீன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கன்னு சொன்னேன். ஷார்ப்பா 9:21க்கு எங்க பிளான் ஸ்டார்ட் ஆயிடும். என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஐ மீன் டு சே அது நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, பிருத்வி நல்ல பையன் இல்ல, பொய் சொல்றான். ஹீ இஸ் a liar. பிரீதா நான் ஓ லைட் ஆஃப் ஆயிடுச்சு. 9:21 ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட் டைமிங். நீங்க ப்ளூடூத் போட்டுக்கோங்க. என்னாச்சு? ஏன் கரண்ட் போச்சு? யாராவது பாருங்க. கிரீஷ், லைட்க்கு என்ன ஆச்சுன்னு பாரு. சமீர், எல்லாமே ரெடியா இருக்க. ஆரம்பிச்சிடு. கமான் சமீர்னா ஆரம்பிங்க. ஓகே டக்குன்னு சமீர் சமீர். ஹலோ, சுத்தமா டைம் இல்ல. சாமி, தேங்க்யூ ஸ்ருதி. ஆனா ரொம்ப படபடன்னு வருது. ஏன் இப்படி பயப்படுற? ரிலாக்ஸ், நான் இருக்கேன். நீ பயப்படாத. யூ ஜஸ்ட் டூ யுவர் வொர்க். ஓகே, ஐ வில் ட்ரை. ஆனா டென்ஷனா இருக்கு. டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, என் கண்ணை பாரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எதுவும் ஆகாது. எல்லாம் கரெக்டா நடக்கும். எல்லாம் ஓகேவா இருக்கும். ஓகே, நீ சொல்றதுனால நான் போய் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. கரண்ட் போயிடுச்சு. ஏதாவது பண்ணுங்க. நான் உங்ககிட்ட தான் கேக்குற, பதில் சொல்ல முடியுமா? பிரமாதம். இன்னைக்கு நமக்கு கல்யாணம் சடங்கு நடக்குதானே இந்த வீட்ல. கரண்டே இல்ல. மோனிஷா, நான் உன்னை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். இப்பவே உடனே நீ பிரைடியல் ரூமுக்கு வா. மோனிஷா, மோனிஷா. அந்த காட்டு போன சமீர் பின்னாடி போயிட்டா. ஓ கிரேட். மோனிஷா சமீர் பின்னாடி போயிட்டா. அட என் அன்பான ஸ்விட்ச். இனிமே நீ தான் எங்களுக்கு பெரிய விஷயம் பண்ணணும். நீ தான் எங்களுக்கு மேஜிக் பண்ணணும். நான் காரிடோர் கிட்ட வந்துட்டேன். கோ 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 கோ. ஸ்ருதிகா கேட்டல, சமீர் கொஞ்ச நேரத்துல காரிடாருக்கு வந்துருவான். ஓகே.
நான் இங்க இருக்கேன். ரித்விக், மகேஷ் அங்கிள், நான் மேலே எல்லாத்துலேயும் நிறைய ஃபேன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க போய் அந்த ஃபேன்ஸை ரன் பண்ணணும். அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, ஃபேனோட காத்து பிரைடல் ரூம் பக்கமாக தான் இருக்கணும். ஏன்னா நான் ஃபேனை ஜென்ரேட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ கரண்ட் வந்தாலும் போனாலும் கவலை இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் ப்ளூடூத்ல கனெக்டடா இருங்க. சரியா? நான் மேலே போறேன். சரியா? மாம், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இங்கே இருந்து கெஸ்ட்டை பாத்துக்கோங்க. நானும் அண்ணாவும் பாத்துக்கிறோம். ரித்விக், ரித்விக், நீ என்ன தனியா கூப்பிட்ட, நானும் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? தல 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 என்னாச்சு? அவ என்ன பண்ணா? இப்பதான் மோனிஷா ரித்விக்கை ஃபாலோ பண்ணிட்டு சமீரை ஃபாலோ பண்ணிட்டு ரூம்குள்ளேயே வந்திருக்கா. ஆனா ரொம்ப டெஸ்பிரேட்டா இருக்கா. அவளோட டெஸ்பிரேஷனை இன்னும் அதிகமாக்கணும். எவ்வளவு டெஸ்பிரேட்டா இருக்காளோ அவ்வளவு அதிகமா அவ உண்மையை சொல்லுவா. எல்லாருமே ரெடி தானே? நாங்க ஃபேன் கிட்ட வந்துட்டோம். யா, நாங்க ஃபேனை ஆன் பண்ண போறோம். ரித்விக், நீ கூப்பிட்ட, நானும் வந்துட்டேன். நீ எங்க இருக்க ரித்விக்? சொல்லு. மோனிஷா, அடி என்ன யாரு கட்டி போட்டது? நான் எங்க எப்படி? இது கண்டிப்பா அந்த பிருத்வியோட வேலை தான். அவன் தான் என்ன இந்த மாதிரி அடிச்சு இந்த பெட்டிக்குள்ள போட்டிருப்பான். நான் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். எப்படி போறது? பெட்டியை தட்ட வேண்டியதான். ஒருவேளை சத்தத்தை கேட்டு யாராவது வந்தா? அட என்ன சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷன் அங்க நடக்குது. போங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க. போங்க. இந்த மோனிஷா திடீர்னு எதுக்கு மேல போனா? சரி வாங்க போய் அவளை கூட்டிட்டு வரலாம். எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, எங்க போறீங்க ஆண்டி? மோனிஷா மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க. மோனிஷாக்கு இன்னைக்கு கல்யாணம். அவளை ரெஸ்ட் எடுக்க விட முடியுமா? எங்க பாருங்க, அவ இந்த மண்டபத்துல உட்கார்ந்தாலும் ஏடாகூடமா ஏதாவது நடக்கும். அதாவது அவளுக்கு மூச்சடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆனதும் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதனாலதான் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. நீங்க எல்லாம் போய் பார்க்க வேண்டாம். அது எப்படி போகாம இருக்க முடியும்? எங்க இருக்காங்க? நான் சொல்றது கேளுங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப தலை சுத்துது. எனக்கு மூச்சு அடைக்குது. இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போமா? சரி சரி சரி, வாங்க வாங்க. ஆனா ப்ளீஸ் ஆண்டி இங்க இருங்க. பாத்து 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 வாங்க. வித்தியாசமான வீடா இருக்கு. எல்லாருக்கும் இப்படி தலை சுத்துமா என்ன? ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஐம் ஷூர் இவங்க எல்லாருமே பொய் சொல்லிட்டு இருக்காங்க. மோனிஷாக்கு எதுவும் ஆகல. பாத்து வாங்க பாட்டி. சூப்பர் ஆக்டிங் நீங்க பண்ணதுல மோனிஷா அவங்க அம்மா பயந்துட்டாங்க. ரித்விக், நீ? ஆமா மோனிஷா, நான் தான். மோனிஷா, நீ ஏன் மோனிஷா மட்டும்தான்? நீ எதுக்கு இப்படிலாம் பண்ற? நான் என்ன பண்றேன்? இந்த கல்யாணம் எதுக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
மோனிஷா என்ன மறந்துட்டியா என்ன? இல்ல 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 ரித்விக், என்னால எப்படி உன்னை மறக்க முடியும்? நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன். அப்புறம் நீயே சொல்லு, என்னால உன்னை மறக்க முடியுமா? உன்னால என்ன மறக்க முடியாதுன்னா கருணை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? கருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணமே எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நீ கருணை உன்னை நிஜமாவே மொழிஸ் பண்ணானா? ஏய் சொல்லுமா, என்ன நடக்குது? ஐயோ, சமீர் ரித்விக் மாதிரி மோனிஷா கிட்ட பேசிட்டு இருக்கான். நிஜமாவா? எனக்கு கேட்க விடுங்க. ஓகே ஓகே. நீ எதுக்கு இதை கேக்குற? ஏன்னா நீ கருணை கல்யாணம் பண்ணிக்கிற, ஆனா என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை கருணை உன்னை நிஜமாவே மோரஸ் பண்ணியிருக்கலாம். அதனாலே கருணை கல்யாணம் பண்ணி பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் மோனிஷா. நீ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்ட. நீ என்னதான் காதலிக்கிறேன்னு நினைச்ச, ஆனா நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்ட. What rubbish! எனக்கு என்னமோ நீ என்ன காதலிக்கிறேன்னு தோணுச்சு. நான் என்னெல்லாம் செஞ்சனோ, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கனோ அதெல்லாம் உனக்காக தான். ஐ தாட் நீ எனக்காக வந்திருக்க நினைச்ச, ஆனா நீயும் சமீர், அவளை தொட விடாத, பின்னாடி போயிடு. நீ தூரமா போயிடு. நீ என்ன காதலிக்கிறல்ல? நிச்சயமா மோனிஷா, நான் உன்னை காதலிக்கிறேன். ஒருவேளை கரண் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றத நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா? தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லு. சமீர், நீயா? மோனிஷா என்ன சமீர்னு பேர் சொல்றா? என்னாச்சு? என்னாச்சுமா? பாட்டி, நம்ம மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டோம். என்ன, நாம மறுபடியும் தோத்துட்டோமா? ஆனா இதெல்லாம் எப்படி? இன்னைக்கு நம்ம பாஸ் பண்ணியே தீரணும். இந்த வழி இல்லைன்னா வேற வழியில. எப்படி? சொல்லுமா. அது சொல்லு. அதோ வர. ஏய், சொல்லிட்டு போ. சோ இந்த கேவலமான வேலையை பண்ணிருக்கீங்க, அதுவும் என்ன மாட்டி விட. நீங்களா மனுஷங்களா இல்ல மிருகமா? உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இல்லையா? என்னோட இமோஷனல் கூட விளையாடுறீங்களா? ஐயோ, எவன் இந்த உலகத்திலே இல்லையோ அவனை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் நீ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல?
எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பண்ணிருக்கீங்க, அதுவும் அதை தெரிஞ்சுக்க. கரண் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா இல்லையான்னு, கரண் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா இல்லையான்னு எனக்கும் அவனுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அதை நான் யார்கிட்டயும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை.